மதுரையில் நடைபெறவிருக்கும் தாவேகாவின் மாநில மாநாட்டிற்கு முழு தயாரிப்புகள் நடைபெற்று வருகின்றன. சென்னையிலிருந்து விஜய் மதுரை சென்று விட்டார். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில் ஒரு விஷயத்தில் திரு விஜய் அவர்களை பாராட்டுகிறார்கள். அது என்ன அப்படின்னா, மாநாடு நடைபெற உள்ளது இல்லையா, அதற்கு முன்னாடியே ஒரு கிராஃபிக்ஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த கிராஃபிக்ஸில் என்ன சொல்கிறாங்க, எந்த பகுதியிலிருந்து எந்த பகுதிக்கு வர்றவங்க எங்கே வந்து பார்க்கிங் செய்யணும், மருத்துவ வசதிகள்லாம் எங்கே செய்து தரப்பட்டிருக்கிறது, சுகாதார வசதிகள், தண்ணீர் வசதிகள், இந்த வசதிகள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கிராஃபிக்ஸ் காட்சியில் காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் எங்கே அமரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. அதற்கும் மேலே கர்ப்பிணி பெண்கள் வர வேண்டாம், அதே போல் ஆண்கள் 2 வீலரில் வர வேண்டாம், ஸ்கூல் படிக்கிறவங்க ஸ்கூல் படிக்கிறவங்க முக்கியமாக வர வேண்டாம், குழந்தைகள் வர வேண்டாம் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அப்படியே கர்ப்பிணி பெண்கள் அதை மீறி வந்து விட்டால் கூட அவர்களுக்கு என்று அந்த பிங்க் ரூம் என்று அந்த ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. இப்படியாக எல்லாமே ரொம்ப தெளிவாக முன்கூட்டியே கிராஃபிக்ஸ் மூலமாக தகவல் சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் 2 பார்க்கிங் சொல்லியிருக்காங்க. பார்க்கிங் 1, பார்க்கிங் 2. எந்த ரூட்லேருந்து வர்றவங்க எங்கே பார்க் பண்ணணும், திண்டுக்கல்லேருந்து வர்றவங்க எங்கே பார்க் பண்ணணும், திண்டுக்கல் தேனி எல்லாமே பார்க்கிங் ஒன்று தாங்க, ஒரே ஒரு ரூட்டு தான். திருச்சி மார்க்கமாக நீங்கள் அந்த மதுரைக்கு வந்தால் உங்களுக்கு பார்க்கிங் 2. மற்ற மார்க்கத்திலேருந்து நீங்கள் ராமநாதபுரம், திருநெல்வேலி எங்கேருந்து எடுத்துட்டாலும் நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் 1. திருச்சியிலேருந்து வர்றவங்களுக்கு மட்டும் பார்க்கிங் 2. சரி, இதெல்லாம் முன்கூட்டியே ரொம்ப அழகாக தெரிவித்த காரணத்தினால் அவர்கள் பாராட்டப்படுகிறார்கள். குறிப்பாக விஜய்க்கு அந்த பாராட்டுக்கள். சரி, நம்பர் 2, ஒரு நிகழ்வு என்றால் அது பிரம்மாண்டமாக செய்யப்படக்கூடிய ஒரு நிகழ்வு. அங்கே அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருக்க ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. அதையும் மீறி இங்கே ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டது. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 100 அடி உயரமுள்ள ஒரு கொடி கம்பத்தை அங்கே கொண்டு வந்து ஃபிக்ஸ் செய்யும் பணிகள் அந்த ராட்சச கிரேனுடைய உதவியோடு செய்து கொண்டிருந்தார்கள். அந்த கொடி கம்பத்தில் தான் விஜய் அவர்கள் ஏற்றுகின்ற அந்த கொடியானது பறக்கவிருந்தது. ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த ராட்சச கிரேன் அந்த கயிறு அருந்த காரணத்தினால் அந்த கொடிக்கம்பம் அப்படியே ஒரு இன்னோவா கார் மீது விழுந்து கார் சுக்குநூறானது, கொடிக்கம்பமும் உடைந்து விட்டது. அது அங்கே ஒரு பரபரப்பு காணப்பட்டது. கார் விழுந்து, அதாவது அந்த கொடிக்கம்பம் விழுந்து கார் நொறுங்கிய காட்சிகளை பார்த்து விடுவோம். காருடைய உரிமையாளர் பேட்டி கொடுத்தார், கண் கலங்கி விட்டார். மிகவும் உருக்கமாக இருந்தது. அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். வண்டி நிப்பாட்டி இருந்தோம், போஸ்ட் ஏத்துறாங்கன்னு வண்டி அந்த சைடு இருந்துச்சு, போஸ்ட்டுக்கு நேராக எது நடந்திருந்தா வண்டி ஓரமாக கொண்டு வந்து நிப்பாட்டி இருந்தோம் நாங்கள். சரி, ஓரமாக நிப்பாட்டிட்டு நான் தண்ணி குடிக்கலாம் அப்படின்ட்டு இந்த ஜூஸ் கடைக்கு வரலான்ட்டு பார்த்தேன். சரி, சாவி செல்லு உள்ளே இருந்துச்சுன்னு எடுக்க போனேன். எடுத்துட்டு திரும்ப போஸ்ட்டு சாஞ்சிருச்சு. ஆமாம், அதை வச்சுதான் லைஃப் இருக்கு வண்டியும். இது தாவேகா தரப்பில் ரிலீஸ் செய்யப்பட்டிருந்த வீடியோ. அதாவது மெடிக்கல் ஹெல்ப் டெஸ்க் அப்படின்னு சொல்லி மாநாட்டில் வச்சுருக்காங்க. யாருக்காவது உடல்நிலை சரியில்லை, மயக்கம் வந்தது அப்படின்னா அங்கேயே டாக்டர்ஸ் இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, மகளிருக்கான பிரத்யேக இருக்கை, இதுதான் மேடையிலிருந்து எங்கே இருக்கிறது என்பதையும் தெளிவாக சுட்டி காண்பித்து விட்டார்கள். நீங்கள் அங்கே ஒருவேளை போகிறதா தான் இதெல்லாம் பார்த்துட்டு போகலாம். அதே போல் அந்த மாநாடு உள்ளே போவதற்கு அந்த முக்கிய இடத்துல 7 வழித்தடங்கள் இருக்குது என்பதையும் கிராஃபிக்ஸ் காட்சிகள் மூலம் உணர்த்தினார்கள். சரி, முதல் அசம்பாவிதத்தை பார்த்தோம். இன்னொரு அசம்பாவிதம் என்ன அப்படின்னா, அந்த மாநாட்டுக்காக பேனர் வைக்க முயன்ற போது மின்சாரம் தாக்கி ஸ்ரீவில்லிபுத்தூரில் வாலிபர் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்துவிடும்.
அனுமதி பெறாமல் வைத்த பேனர்கள், கொடி கம்பங்களை அகற்ற வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. அது மட்டுமில்லை, தாவேகா மாநாடு நடக்கும் இடம் இந்த மதுரைக்கு பக்கத்தில் அந்த குறிப்பிட்ட இடத்துல அமைந்திருக்கக்கூடிய இடத்துல அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் டாஸ்மாகை மூட சொல்லி மாவட்ட நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, புது புது கடைகள் நிறைய வந்து போச்சு. டிராஃபிக்கை பிளாக் பண்ணுற மாதிரி அந்த புது புது சாலையோர கடைகள் இருந்தால் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி அங்கே சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. டிராஃபிக்கை எக்காரணத்து கொண்டு அந்த கடைகள் பிளாக் செய்யக்கூடாது என நாளைக்கு மிக முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என்று தெரிகிறது இந்த மாநாட்டில். அது மட்டும் இல்லை, நிறைவாக விஜய் சிறப்புரையாற்றுகிறார். என்ன பேசவிருக்கிறார் தேர்தல் நேரத்தில் என்பது உற்று கவனிக்கப்படும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில், மேடையின் முகப்பு தோற்றத்தில் அண்ணா மற்றும் எம்ஜிஆருடன் விஜய் இருப்பது போன்ற புகைப்படம் வரலாறு திரும்புகிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, 1967 காங்கிரஸ் கோட்டையாக இருந்த தமிழ்நாடு திராவிட கட்சிகளின் கோட்டையாக மாறியது. அண்ணா முதலமைச்சரானார் 1967. 1977 அதிமுகவை ஆரம்பித்த பிறகு திரு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சரானார். அதே போல் 2026 விஜய் முதலமைச்சராவார் என்று உணர்த்துவதற்காக அந்த கட் அவுட் வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டது. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி இந்த படத்துல கலகலப்பும் கைகலப்பும். Me too love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.